நவம்பர் மாதத்திற்கு காண்பித்த ஒரு வேத வசனம். கடந்த நாட்களிலும் அதை நம்ம தியானித்தோம். உபாகமங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வேத வசனம். இந்த நவம்பர் மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த, தியானிக்கும்படியாய் ஆசீர்வாதமாய் கொடுத்த ஒரு வேத வசனம் உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் அல்லது நம்முடைய விரோதிகள், சத்துருக்கள் நம்மை சபிக்க நினைத்தார்கள். நம்ம சாபமாய் போய்விட வேண்டும் என்று யோசித்தார்கள். இதே காரியத்தை பலமுறை நான் தியானித்திருக்கிறேன். பலமுறை இந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு பரிச்சயமான ஒரு வசனம். ஏன்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. மாத்திரமல்ல, இதுல ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு மனிதனை குறிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அதை மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்திற்காக சொல்ல விரும்புகிறேன். அதிகாலையில் ஆவியானவரோடு இந்த ஆராதனையின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானித்து இந்த முதல் வாக்குத்தத்த செய்தியை நம்ம நிறைவேற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக ஒரு மனிதனாகிய பிலேயாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு இடத்துல தீர்க்கதரிசி என்று பிலேயாம் அழைக்கப்படுகிறான். மற்றொரு இடத்துல குறி சொல்லுகிறவன் என்றும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே அவனை குறித்து அறிந்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மனுஷன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய ஜனத்தை சாபத்தில் தள்ளணும் அல்லது சபிக்கணும் அப்படிங்கிறதற்காக அவனுடைய அந்த நாட்களில் மோவாபின் ராஜாவாகிய மனுஷன் அவனை அழைப்பித்தான். மோவாபின் ராஜா அவனை அழைப்பித்தான். நம்ம என்னாகமங்களின் புஸ்தகம் 22, 23, 24 இந்த 3 அதிகாரங்களிலே இதை நம்ம பார்க்க முடியும். அந்த மனிதனை குறித்து வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, என்னாகமங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று அறிவேன். இந்த பிலேயாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இந்த மனுஷன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாம். இந்த மனுஷன் யாரையாவது சபிச்சிட்டானா அது சாபமாய் மாறி சபிக்கப்படுவார்கள். எனவே இதை அறிந்த இந்த பாலாக்கின் ராஜா அவனை அழைக்கிறான். பாலாக் என்கிற ராஜா, மோவாபின் ராஜா அவனை அழைக்கிறான். நான் சற்று யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் வைத்த அன்பு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். ஒருமுறை என் ஆவிக்குரிய தகப்பன் அவர்களுடைய பிரசங்கங்களிலே அதிகமாய் நான் ஈர்க்கப்பட்ட ஒரு பிரசங்கம் உண்டு. அது ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில், அன்பின் கயிறினால் இழுக்கிறேன், நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன், உன் மேல வச்சிருக்கிற அன்பு உனக்காக இயங்குகிறது, உன்மேல் நான் வைத்த அந்த பரிதாபம் எனக்குள்ளாக ஒரு பெரிய ஏக்கமாய் அது மாறிவிடுகிறது என்று எப்ராயிமை குறித்து ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய ஓசியாவின் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள். ஓசியா 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மாறுபாடானவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 11வது அதிகாரம் ஓசியா 11:2 அவர்கள் தங்களை அழைத்தவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பரலோக தேவனை அவர்கள் மறந்தார்கள். அவரை விட்டு அவர்கள் விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். ஆண்டவரை அவரை விட்டு விலகினார்கள், தூரம் போனார்கள், தெய்வங்களுக்கு செலுத்தினார்கள், தூபங்களை காட்டினார்கள்.
ஆனால் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினால் நான் அவர்களை இழுத்தேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் தூரம் போனாலும் சரி, மறந்தாலும் சரி, அல்லது அந்நிய தெய்வங்களை அவர்கள் தொழுது கொண்டு தூபம் காட்டினாலும் சரி, எனக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் நான் அவர்களை இழுத்தேன் என்று தேவ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னும் நீங்க இந்த அடுத்தடுத்து நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்ராயிம் கோத்திரத்தார் தேவ சமூகத்தை விட்டு எந்த அளவுக்கு அவர்களை விலகி விலகி செல்லுகிறார்களோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய அன்பும் அவருடைய பரிதாபங்களும் அவர்களுக்காக ஏங்குகிறதாய் வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீங்க கொஞ்சம் அதிகமாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 7-8 ஓசியா 11வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாக இருக்கிறது? கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய், மாறுபாடான காரியங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறது. அது நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் இல்லை. கர்த்தர் பக்கமாய் இழுக்கும்படி ஏதாவது காரியத்தை செய்தாலும் அவர்கள் வருகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க என்ன செய்ய முடியும்? யோசித்து ரொம்ப இந்த எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம், அவளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் தோல்வியை சந்தித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நீங்க சற்று கவனித்து பாருங்க. கைவிடுவேன், உன்னுடைய வழிகள் தாறுமாறாக இருந்தாலும், நீ செய்கிற காரியங்கள் என்னை விட்டு தூரமாக போகும்படி இருந்தாலும் நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? இன்று வரைக்கும் நீங்களும் நானும் கைவிடப்படாமல் காரணம் அன்பின் கயிறுகளினால் அவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கும் இழுத்துக் கொண்டிருக்கிறார். சில நேரத்துல சொல்றது உண்டு, கொஞ்சம் அந்த கயிறடி நம்ம சாப்டர் ஓவர், ரெடியா இருக்கு. ஒரு செகண்ட் தேவ சமூகத்தை விட்டு கைவிட்டாலும் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? இதுவரைக்கும் தெய்வம், இது உன்னை கரம் பிடித்த தெய்வம். மேல அவர் சொல்றார் 3வது வசனத்துல, கைப்பிடித்து நடக்க பழகினேன். கர்த்தர் தான் நம்மை பிடித்து நம்மை நடத்தினார். நம்ம நடக்கிறதற்கு அவர் மூலமாக நம்ம பழகினோம். ஜனம் எப்படி சபிக்கப்படும், எப்படி சாபமாக போய்விடும். அடுத்து 8வது வசனம், ஆத்மாவை போலாக்குவேன், எப்படி உன்னை செகோய்மையை போலாக்குவேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் 2 இடத்தை சொல்லி, எப்படி நான் அதை போல நான் மாற்ற முடியும்? எப்படி உன்னை நான் விட்டு கொடுக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவருடைய பரிதாபங்கள், ஆண்டவர் நமக்காக பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஏங்குகிறவராக இருக்கிறார். இந்த பிழையா அழைக்கப்பட்ட சொல்றார், நீ சொல்லணும். இதுல ஒரே ஒரு வார்த்தையை நான் சற்று அதிகமாய் நான் யோசித்து பார்த்தேன். இந்த பாலாசி குறி சொல்லுகிறவர் பாளையம் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் அவன் பார்த்த ஒரு சில காரியத்தை வசனங்களில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்னாகமம் 23 அதிகாரம், என்னாகமம் 23 8 9 ஆகிய 2 வேத வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் சபிக்காததை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காததை ஒரு மனுஷன் எப்படி சபிக்க முடியும்? ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நான் சபிக்கிறவன் சாபமாய் போய்விடுவான் என்று சொல்லுகிறது. நான் ஓகே, ஆனாலும் தேவன் அங்க பரலோகத்தில் என்ன தீர்மானம்? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஆண்டவர் நம்மளை வெறுக்கல,
ஆண்டவர் நம்ம சாபமா போய்விடணும்னு சொல்லி அவர் ஒரு நாளும் அவருடைய நினைவில் அல்ல. தொடர்ந்து நீங்க வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 9வது வசனம், மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள். மலை உச்சியின் மேலிருந்து குன்றுகளிலிருந்து ஜனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை பிடித்து அவர்களை நடத்துகிறது. இந்த ஜனத்தை எப்படி சபிக்கிறது? அல்லேலூயா. நான் அடுத்தடுத்து ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் அப்படியே 20வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். இன்று மாலை இதை குறித்து நம்ம அதிகமாக தியானிப்போம். என்னாகமம் 23:20 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. என்னால திருப்ப முடியாது. அதை நான் திருப்பக்கூடாதுன்னு சொல்றது காட்டில என்னால் அதை திருப்ப முடியலன்றதான் அர்த்தம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வருகிற சாபங்கள் என்ன? கடந்த 2 அல்லது 3 கூட்டங்களில் இதை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்தோம். இன்று மாலை ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் சாபத்தின் வல்லமைகள், பாவத்தினால் சாபம், தலைமுறையை தொடர்ந்து கொண்டு வருகிற சாபம், நம்முடைய பெற்றோரினால் நமக்கு வந்த சாபம், நம்முடைய காரியத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு போகக்கூடாத தடுக்க பண்ண வேண்டிய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாறச் செய்வார். ஹல்லேலூயா. மற்றொரு விதத்தில் இது எப்படி சொன்ன, கசப்பு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளாய் பிரயாணப்பட்டு ரெபுதீபு என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அல்லது அந்த இடத்துல வனாந்தர குடிக்க தண்ணீர் இல்லை. அது வரைக்கும் ஒருவேளை கண்வலி கூட வரலாம். அந்த இடத்துக்கு வந்த பொழுது அவர்கள் கண்டது தண்ணீரை பார்த்தார்களாம். தண்ணீர் அங்கே இருக்கிறது. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? 3 நாளா நம்ம நடந்து சோர்ந்து போய் இருக்கிறோம், இங்க வந்த இடத்துல தண்ணீர் நமக்கு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தண்ணீர் அவங்களால என்ன பண்ண முடியல, குடிக்க முடியல, வாயில வைக்க முடியல. கசப்பு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கசப்பு, சாபம், பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள். நான் சற்று அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தாராம். அவ்வளவுதான் அங்க இருக்கு. அதுல என்ன வெளிப்பாடு? அதுல என்ன, ஒருவேளை பார்க்கிற மனுஷர்களுக்கு அதை குறித்து என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த இடத்திற்கு வந்த உடனே அவங்களுடைய அது ஒரு மரம் அல்லது காண்பித்தார். அவ்வளவுதான். அதை கொண்டு போய் உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த எல்லா கசப்புகளும் அதிலிருந்து எடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அது மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா. கசந்து போன அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. யாத்திராகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவ்வளவுதான் அங்க இருக்கு. அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. மதுரமான தண்ணீராயிற்று. 23வது வசனத்துல யாத்திராகமம் 15:23, அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறதினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகிற இடங்கள் எல்லாம் கசப்புகள் இருக்கிறதோ, நம்ம போகிற இடமெல்லாம் அதை நம்மளால யூஸ் பண்ண முடியல. நமக்கு தேவை, ஆனா என்ன பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. கசப்பு. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். வெட்டப்பட்ட மரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கசப்பை, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக, மதுரமாக மாற்ற வல்லமை உள்ளவர்.
இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் காலையில ஒரு காரியத்தை தீர்மானமா நம்முடைய இருதயத்துல எழுதி கொள்வோம். ஆண்டவரின் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். இன்றைக்கும் அவருடைய அன்பு, அவருடைய பரிதாபங்கள் எனக்காய் ஏங்குகிறது. கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை அவரை விட்டு நான் தூரம் போனாலும் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால இன்னும் என்னை அவர் கட்டி வைத்திருக்கிறார். என்னை அவரால் ஒப்பு கொடுக்க முடியாது. நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. நீ சிட்சிக்கப்படுகிறாய், நீ சோதிக்கப்படுகிறாய். ஒருவேளை சத்ரு உன்னை சோதிக்கும்படி கடந்த 10 மாதங்கள் அனுமதி பெற்றிருக்கலாம். நவம்பர் மற்றும் அடுத்த டிசம்பர் மாதம் முழுவதும் நப்தலி ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு பெண்மான். நீ விடுவிக்கப்படுவாய். நீ விடுதலையோடு கூட இருப்பாய். உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மதுரமாய் மாறும். கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தை நமக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக மாற்றி தருவாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லா தாழ்மையோடும் நாம் நம்மை நிதானித்து அறிக்கை செய்து நம்மளை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகுதலின் அனுபவத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று மற்ற எல்லாரோடு கூட ஒப்புரவாகி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அதிகாலையில் ஆவியானவரோடு இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உனக்குள் இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் எங்களுக்காய் சிலுவையில் சாபமானீர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய பாவத்தின் விளைவுகளை, சாபத்தை சிலுவை மரத்தில், அந்த கசந்து போன சிலுவை மரத்தில் ஆண்டவரே நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறட்டும், தடைகள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஆசீர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் செழித்தோங்க செய்யுங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கட்டும். 24ஆம் அதிகாரம் என்னாகமங்களின் புஸ்தகம் முதல் வசனத்தில் அந்த தேவ மனிதன், அந்த தீர்க்கதரிசி, அது குறி சொல்லுகிற பிலேயாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டானா. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதில் அவர் பிரியப்படுகிறவர். நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.